வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த பீர்க்கங்காய் தோல் வச்சு எப்படி வந்து ஒரு நல்ல துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து ஒரு பீர்க்கங்காய் காயில் இருக்க அந்த ஃப்ளஷ் எல்லாமே எடுத்துட்டு தோல் மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் வறுக்கிறதுக்கு வந்து துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் நீங்கள் வந்து இன்னும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது வந்து கொஞ்சோண்டு புளி வந்து நம்ம போட்டு அரைக்கணும். இப்போது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து இந்த பருப்பு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு ஓரளவுக்கு வெந்தது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இந்த தோலையும் நம்ம அதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும், எண்ணெயிலே வதக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தோலையும் இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி துவையல் ரெடி பண்ணணும். இப்போ இது வந்து தனியாக வதக்கி நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் காட்டுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரையணும், அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து தாளிக்கணும். ஸோ அதே பேனில் வந்து நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் வந்து எண்ணெய் சூடானோடனே நம்ம கடுகு போட்டுட்டு இந்த துவையலை நம்ம போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா சுண்ட விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு நம்ம கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வந்து நம்ம சுண்ட வச்சு இதை இறக்கிட்டோம் அப்படின்னா இது நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் சாதத்து கூடவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனாட்டி இட்லி தோசைக்கு எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கி எடுத்தால் போதும்.